இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஹல்லேலூயா. எப்போதும் ஒருபோதும் ஒருபோதும் சோர்ந்திட மாட்டேன் என்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எப்போதும் ஒருபோதும் ஒருபோதும் சோர்ந்திட மாட்டேன். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது கைகளை உயர்த்தி சொல்லுவேன் ஹல்லேலூயா. எப்போதும் ஹல்லேலூயா. எப்போதும் ஒருபோதும் ஒருபோதும் சோர்ந்திட மாட்டேன். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது கைகளை உயர்த்தி சொல்லுவேன் ஹல்லேலூயா. எப்போதும் ஹல்லேலூயா. எப்போதும் ஒருபோதும் ஒருபோதும் சோர்ந்திட மாட்டேன். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது கைகளை உயர்த்தி சொல்லுவேன் ஹல்லேலூயா. எப்போதும் ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம கைகளை உயர்த்தும் போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த இனியவளேன்ற நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிற எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இப்பவும் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருவோமா? பதிலே இல்ல. வீட்டுக்குள்ள இப்பதான் வந்தீங்க, வந்து வராததுமா டீ கூட கேட்க கூடாதம்மா. டீ கேட்டேன், பாலை கொடுத்துருக்கா. புஷ்பம், டீ கேட்டப்பா, பால் கொடுத்துருக்க. ரூத்து, எங்கடி இருக்க? என்னங்க, நான் வந்துடுறேங்க. இந்த மனுஷனுக்கு பால் குட்ட தொண்டையில இறங்காதோ. கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வராம இருக்கா? என்னங்க, வந்துட்டீங்களா? என்ன வந்துட்டீங்களாங்க? வந்தா டீ போட்டு கொண்டு வர தெரியாதா? கொண்டு வரேங்க. என்ன கொண்டு வரேன்? சீக்கிரம் கொண்டு வா போ. சரிங்க. பால் குட்டா உங்களுக்கு பிடிக்க முடியாதா? வேலையில ஒரே டென்ஷன், ஒரே தலைவலி, அதனாலதான் டீ கேட்டேன். சரி பரவாயில்ல, நான் பாலையே குடிச்சுக்கிறேன். இது முறையே செய்ய வேண்டியதானே? பால்ல சீனியே இல்ல. இந்தாங்க. டீ கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இவ்வளவு நேரம்? வந்ததுல இருந்து டென்ஷனாவே இருக்கீங்க, கோச்சுக்காதீங்க, குடிங்க. என்ன புஷ்பம், டீ தான் கேட்டேன், பாலை கொடுத்து இதை குடிங்கன்னு சொன்னேன். இப்ப பால்ல சீனியே இல்லம்மா. என்னடி இது, டீக்குள்ள வண்டு கிடக்குது?
ஏங்க இது வண்டு இல்லைங்க, எறும்புங்க. என்ன புஷ்பம், சீனியை கேட்டா உப்பை கொண்டு வந்து வச்சிருக்க? ரொம்ப அறிவா பேசுற நீ. பூச்சி விழுந்தா என்ன, எறும்பு விழுந்தா என்ன, யாரு குடிப்பா இந்த டீய? பூச்சி எறும்புன்னு நான் சொல்ல வரலங்க, ஜீனி எடுக்கும்போது தெரியாம விழுந்துருச்சு. ஜீனியில விழுந்துச்சோ பால்ல விழுந்துச்சோ, இதை எப்படி குடிக்கிறது? ஏங்க நீங்க வந்ததுலேருந்து கோவமாவே இருக்கீங்க. இருங்க நான் உங்களுக்கு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். முதல்ல டீ கேட்டேன், பாலை கொண்டு வந்து கொடுத்தேன். சீனி இல்லைன்னு உப்பை கொண்டு வந்து கொடுக்க. சரி சீக்கிரம் கொண்டு வா. சரிங்க. ஏதோ தெரியாம எடுத்துட்டேன். இந்தாங்க ஜூஸ் குடிங்க. என்னங்க ஜூஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது உப்பு டப்பான்னு உனக்கு தெரியாதாக்கும்? என்ன கோபப்படுத்தவும் தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? உனக்கு டீ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், பாப்பா. நீங்க கேக்குறத செஞ்சு தரதானங்க நான் இருக்கேன், அப்புறம் எங்க கோவப்படுறீங்க? ஜூஸ் நல்லா இருக்கு. சரிங்க. என்னங்க இப்போ கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கல்ல, அந்த ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு அண்ணன் வந்து ரொம்ப சாந்தமான ஒரு கணவரா இருக்காங்க. அந்த அக்கா வந்து என்ன செஞ்சுறாங்க, அந்த அண்ணனை ஒரு கோவக்கார கணவரா மாத்திடுறாங்க. இன்னொரு ஃபேமிலியில அந்த அண்ணன் ரொம்ப கோவக்கார கணவரா இருக்காரு, ஆனா அந்த அக்கா என்ன செஞ்சுறாங்க, அவங்கள சாந்தமான கணவரா என்ன செஞ்சுறாங்க, மாத்திடுறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமா ஆண்டவர் உங்க கூட பேசுனாங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட குணங்களை மாற்றிக்கோங்க. இப்பவும் கூட இந்த மெதுவான பிரதியுத்திரன்ற தலைப்புல நமக்கு செய்தி கொடுக்க வர்றாங்க நம்ம எபன் சிஸ்டர். எல்லாரும் பாப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக குடும்ப பெண்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு பெண்களுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியான இனியவளே அப்படிங்கிற புரோகிராம் மூலமா உங்க வீட்டுக்கே வருகிறதை எண்ணி ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஏன் இந்த பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, அதுல ஏன் இனியவளே அப்படின்னு சொல்லி அழகான ஒரு தலைப்பை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, குடும்ப பெண்களாகிய நம்மளை பார்த்து ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். நம்முடைய கணவர் நம்மளை பார்த்து இனிமையான மனைவி இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளை நினைக்கும் போதே ஒரு இனிமை அவருடைய சிந்தனையில, அவருடைய இருதயத்துல வரணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு இனிமையான ஒரு தாயா நம்ம இருக்கணும். இந்த நோக்கத்தோடு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறத போல ஆண்டவரால புகழப்படுகிற பெண்ணா, நம்முடைய கணவரால பிள்ளைகளால புகழப்படுகிற ஒரு குணசாலியான ஒரு பெண்மணியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிராம மிஷனரி இயக்கத்தின் மிஷனரி குடும்பமாக நாங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தோடு தங்களுடைய குடும்பத்தை கட்டணும் அப்படிங்கிற பெரிய நோக்கத்தோடு ஜெபத்தோடு மிகுந்த பிரயாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்க ஆயத்தம் செய்து வருகிறோம். நீங்க ஒவ்வொருத்தரும் வாரந்தோறும் சனிக்கிழமையில இந்த நிகழ்ச்சியை பார்க்க மறக்காதீங்க. மற்ற உங்களுடைய தோழிகளுக்கும் உங்களுடைய உறவினருக்கும் நீங்க இதை அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவா பெண்களை என்ன சொல்லுவாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டா இல்லங்க, நம்ம ஒரு ஹோம் பில்டர். அப்படின்னா நம்மளா செங்கல் சிமெண்ட்டை வச்சு வீட்டை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லவே இல்லை. ஆனா நம்முடைய பிள்ளைகளை கத்தருக்கேற்ற வளர்த்தியில வளர்த்து நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர்களாக, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை கட்டுகிறவர்களாக நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லவே இல்லை. நீங்களும் நானும் என்னங்க செய்றீங்கன்னு யாராவது கேட்டா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க, வீட்டுல சோறாக்கி குழம்பு வைக்கிறேன், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லாம நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஹோம் பில்டர், ஹோம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு கத்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை உண்மையும் உத்தமத்தோட கத்தருக்கு பயப்பட்டு நம்முடைய குடும்பத்துல நிறைவேற்றணும்னு சொன்னா நிச்சயமாகவே நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா, தேவனால் புகழப்படுகிற ஒரு ஸ்திரீயா, குடும்பத்தாளர் புகழப்படுகிற ஒரு ஸ்திரீயா நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஓகே, இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தனா, மெதுவான பிரதியுத்திரம். அதாவது அமைதலோட பேசுறது, அமைதலோட ரிப்ளை பண்றது, சாந்தத்தோட பேசுறது. அது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு தேவை, வேதம் அதை குறித்து என்னெல்லாம் சொல்லி இருக்குது
அப்படின்னு சொல்லிதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நம்ம பார்க்க போறோம். ஓகே, நீதிமொழிகள் 15:1 சொல்கிறது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றுமா. அப்படின்னா என்னது? அமைதலோடு நம்ம சொல்ற ரிப்ளை, பதில் கோபத்தை குறைத்து விடும், மாற்றி விடும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல ஞானி சாலமோன் இதுல சொல்லி இருக்கிறாங்க. இந்த குணம் பெண்களாகிய நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று, அவசியமான ஒன்று. நிறைய குடும்பங்கள் போர்க்களமா மாறிட்டு இருக்குது. நிறைய குடும்பங்கள்ல சண்டைகள், சச்சரவுகள், நிறைய கணவன் மனைவி விவாகரத்துக்கு நேர போறாங்க. பிள்ளைகளையெல்லாம் பெற்றாச்சு, ஆனா விவாகரத்துக்கு நேர குடும்பங்கள் போய் கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளை எனக்கு, இந்த பிள்ளை உனக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒரு மனைவி பேசின வார்த்தைகளா இருக்கலாம், ஒரு கணவனுடைய வார்த்தைகளா இருக்கலாம். அந்த வார்த்தைகளாலதான் குடும்பமே ஒரு போர்க்களமா, ஒரு யுத்தம் நடக்கிற ஒரு இடமா மாறி விடுகிறத நம்ம பார்த்து கொண்டேதான் நம்ம இருக்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்துல எழுதும் போது பெண்களுக்கு எழுதுறாங்க, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. பேதுருக்கு தெரிஞ்சிருக்குது பெண்களுக்கு எது பிடிக்கும். மேக்கப், அலங்காரம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு அறிஞ்சு அந்த பிடித்தமான ஒரு காரியத்தை வச்சு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிடுறாரு. பெண்களே, உங்களுக்கு அலங்காரம் ரொம்ப பிடிக்கும், அதுல நான் முக்கியமான காரியத்தை இணைச்சு விடுறேன். நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு இந்த பவுடர், இந்த மேக்கப் கிட்டு இதனால உங்களுடைய அலங்கரிப்பு, உங்க அழகு கூடிரும் நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையான அழகு எங்க இருக்குதுன்னா, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு அலங்கரிப்பா இருக்க கடவுது. சே, எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்களே. செலவே இல்லாம வாங்கிடலாம். நீங்க ஒரு கடைக்கு போய் உங்களுக்கு ஒரு கிரீம் வாங்கணும்னு பார்த்தா அது 400 ரூபாய் 500 ரூபான்னு இருக்குது. ஒரு பவுடர் வாங்கினா அது 300 ரூபான்னு இருக்குது. எம்மாடி, இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி நம்மளை அலங்கரிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசித்தான்னா, பேதுரு சொல்லிடுறாரு, செலவே இல்லாத ஒரு அழகான ஒரு பியூட்டி டிப் கொடுக்கறாங்க. என்ன டிப்? அருமையான குடும்ப பெண்ணே, அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவிதான் உனக்கு அலங்காரம்மா. அதுதான் சுற்றி இருக்கிறவர்கள் முன்பதாக உன்னை அலங்கரிப்பாக, அழகுள்ளவளாக காட்டும்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு அப்படிங்கிற சபையாருக்கு மொத்தமா பொதுவா ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அது என்ன ஆலோசனை அப்படின்னா, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயாவது போய் உங்களுடைய திறமை, உங்களுடைய தாளந்து எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நீங்க படிச்சிருக்க டாக்டரேட், நீங்க படிச்சிருக்கிற பட்ட படிப்பு, உங்களுக்கு இருக்கிற சொத்து, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லல. உங்க சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு பவுல் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபையில, நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய உறவினர் மத்தியில எது தெரிந்திருக்கணுமா? சாந்த குணம் தெரிந்திருக்கணுமா. இவங்க சாந்தமுள்ளவங்க அப்படிங்கிறது எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்போ ஒரு அமைதலுள்ள பிரதியுத்திரம், ஒரு அமைதலுள்ள ஆவி பெண்களாகிய நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னா, உண்மையாவே நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் ஒண்ணு பேசுனா இன்னொன்னு பேசி பதிலுக்கு பதில் பேசி அப்படியே சண்டை நடக்கிற ஒரு குடும்பமா இல்லாம, ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து, ஒருத்தருக்கு மன்னிச்சு ஒரு சமாதானமுள்ள இடமா, அல்லது பரலோகத்தின் முன் சுவையை ருசி பார்க்கிற ஒரு நம்முடைய குடும்பம் இருக்கும். ஒருவேளை நமக்கு பெரிய கட்டடம் முகிந்து ஒரு பெரிய வீடு இல்லாம இருக்கலாம். நம்ம வீட்டை அலங்கரிக்கிற சோஃபா, நம்ம வீட்டுக்கான அழகழகான பொருட்கள், வீடே பார்த்தாலே ரொம்ப அழகுள்ள வீடா நம்ம வீடு இல்லாம இருக்கலாம். ஆனா அதுல இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த உறவுகளோட நம்ம சாந்தத்தோட, அமைதலோட பதில் சொன்னோம்னா, அந்த குடும்பம், அந்த ஹோம் நிச்சயமாவே ஒரு ஸ்வீட் ஹோமா, ஆண்டவர் தங்குகிற ஒரு இடமா மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. ஓகே, பெண்கள் நம்ம வாய்க்கு காவல் வைக்கணுமா அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 40,000 வார்த்தைகளை பேசுறாங்களாம். ஆனா ஒரு பெண் ஒரு நாளைக்கு 70,000க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை பேசுனாங்களாம். கிட்டத்தட்ட டபுளா பெண்கள் என்ன செய்யறோம், நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்புல போட்டிருக்கிறாங்க. ஆமா, பெண்கள் அப்படின்னாலே பேச்சுதான். நம்மளுடைய பேச்சு எப்பயுமே நம்மளை பத்தி இருக்கும். பொதுவா வீட்டுல உள்ளவங்கிட்ட பேசிட்டே இருப்போம். அல்லது பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க, கணவர் வேலைக்கு போயிட்டாங்கன்னா போன் போட்டு கூட பிறந்தவங்க கிட்ட, அம்மா கிட்ட நடந்தது, நடக்க போறது எல்லாத்தையும் சொல்றதும் நம்மளுடைய
ஆசையா இருக்கும். சில நேரத்துல நம்முடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துற வார்த்தைகளா, பிறரை குத்தி காண்பிக்கிற வார்த்தைகளா, கடினமுள்ள வார்த்தைகளா, சண்டை போடுற வார்த்தைகளா, தயையே இல்லாத வார்த்தைகளா, நம்முடைய வார்த்தைகள் வரும்போது நம்முடைய குடும்பம் பிளந்து விடுகிறது, நம்முடைய குடும்பம் உடைந்து விடுகிறது, சின்ன பின்னமாயிருது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசணும்னு சொல்லி விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மற்றவர்களுக்கும் நமக்கு வித்தியாசத்தை பார்க்கணும். தேவ சமூகத்துல நம்ம பொதுவா வெளியில எப்படி பேசுவோம்? சபைக்கு போனா அல்லது உறவினர் மத்தியில ஒரு திருமண வீட்டுக்கு போனா ரொம்ப அழகா பேசுவோம், ரொம்ப தன்மையா பேசுவோம், மதிப்பு கொடுத்து பேசுவோம், எல்லாரையும் கனம் பண்ணி பேசுவோம். ஆனா ஒரு பெண்ணினுடைய உண்மையான சாட்சி வெளியில இல்ல, சர்ச்ல இல்ல, சமுதாயத்துல இல்ல, குடும்பத்துலதான் அவருடைய உண்மையான சாட்சி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனிதர் சொல்றாங்க. சிலர் வீட்டுல பிசாசு போல இருந்துட்டு வெளியில சர்ச்ல, சொசைட்டில, ஃப்ரெண்ட்ஸ் நடுவுல அல்லது ரிலேட்டிவ்ஸ் நடுவுல ஏஞ்சல் போல இருக்கிறோமா? பாருங்களேன், வெளியில இருக்கிறத வச்சு நம்முடைய உண்மையான சாட்சிய, உண்மையான பக்திய யாரும் கணக்கிட்டுறவே முடியாது. என் வீட்டுக்குள்ள, என் பிள்ளைங்க மத்தியில, என் உறவினர் மத்தியில, எங்க மாமனார் மாமியார் மத்தியில, என்னுடைய கணவரோட உடன் பிறந்தவங்க இருக்கிற அந்த வீட்டுல, என்னுடைய குடும்பத்தார் மத்தியில என்னுடைய சாட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய பற்களுக்கு இடையில இருக்கிற ஒரு கொலைகார கருவி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்னதான் அப்படின்னா அது நாக்கம். பாருங்களேன், 2 பல்லு செட்டுக்கு இடையில இருக்கிற ஒரு கொலைகார கருவி நாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்துல நான் வாசிச்சேன். இன்னும் ஒரு பொதுவான இடத்துல ஒரு வாசகத்தை நான் வாசிச்சது இன்றைய நினைவுக்கு இருக்குது. என்னன்னா, மழையில் தான் பூக்கள் பூக்கிறதை தவிர இடியில் அல்ல அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டாம் டூம் டமால் அப்படின்னு சொல்லி பேசுகிற, வெடிச்சு பேசுற, சத்தத்தை உயர்த்தி பேசுகிற வார்த்தையில ஒருத்தருடைய இருதயத்துல பூக்கள் பூக்கிறது போல ஒரு அனுபவம் இருக்காது. மழையில தான் பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்தது இல்ல. நம்ம நினைக்கிறோம், என் சத்தத்தை உயர்த்தி பேசிட்டா நான் சொல்றதுதான் சரின்னு நினைப்பாங்க, என் நியாயத்துக்காக நான் போராடிட்டா அதுதான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறோம். இல்லவே இல்லைங்க, இடியில பூக்கள் பூக்குறது இல்ல, மழையில தான் பூக்குதுன்னு சொல்லி அந்த வாசகத்துல எழுதின வார்த்தை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உண்மையாவே நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்துல அபியாசிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் மெதுவான பிரதியுத்திரம், அமைதலுள்ள ஆவி, சாந்தமுள்ள ஆவி. அதுதான் நமக்கு அழகுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. பைபிள்ல ரொம்ப பேசுற, வாயாடிய, சண்டைக்காரவங்களை வேதம் எப்படி எல்லாம் சொல்லியிருக்கு தெரியுமா? யார் வாயாடியா இருப்பாங்களாம் தெரியுமா? மதியற்ற ஸ்திரீ, அதாவது ஞானம் இல்லாத ஸ்திரீ தான் வாயாடியா இருப்பாங்களாம். அதோட சொல்லப்பட்டிருக்கிறது, சண்டைக்காரியோட ஒரு வீட்டுல குடியிருக்கிறதை காட்டிலும் வனாந்திரத்துல குடியிருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சாலமோன் ஞானி நீதிமொழிகள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ வாயாடியா யாரு இருப்பா? ஒரு ஞானம் இல்லாத, அறிவில்லாத, மதியற்ற ஸ்திரீ தான் இருப்பாங்க. சண்டைக்காரியோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு மனைவியா, எதுக்கெடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிற ஒரு அம்மாவா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளும் அதே மாதிரிதான் வளருவாங்க. என்ன கேட்டாலும் நீங்க கத்தி பேசுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அவங்களும் அதே டோன்ல அதே மாதிரி பேசுறவங்களா நம்ம மாறிடுவாங்க. நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம சந்ததியையே நம்மளுடைய வார்த்தைகள் பாதிக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஆனா குணசாலியான ஸ்திரீயை குறிச்சு பைபிள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? தயையுள்ள போதகம் அவன் நாவல இருக்குமா, அவளுடைய வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. நீங்களும் நானும் குணசாலியான ஸ்திரீயா நம்ம மாறணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்குது, இப்படியெல்லாம் வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்கதான் செய்யுது. பொறுமையோட பேசணும், மெதுவா நான் பேசணும், தாமதமா கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும், இதெல்லாம் எனக்கு ஆசைதான். ஆனா அதை எப்படி அபியாசிக்கன்னு எனக்கு தெரியலையே, எப்படி நான் அதை மாறுவேன்னு எனக்கு தெரியலையே. எப்படி மாறணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா மாறுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்காக தான், ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையா நான் மாறணும், ஒரு குணசாலியான ஒரு பெண்ணா என் குடும்பத்துல இருக்கணும், ஆண்டவர் கொடுக்கிற அந்த அமைதல் தான் என்னுடைய அலங்கரிப்பா மாறணும்னு நினைக்கிற உங்களோட ஆண்டவர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல நம்முடைய வார்த்தை மாறணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற உணர்வுகள், அதாவது கோபம், எரிச்சல்,
கசப்பு, இந்த உணர்வுகள் எல்லாத்தையும் இருதயத்துல வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா உடனே நம்முடைய வார்த்தை எரிச்சலுள்ள வார்த்தையா அல்லது கோபப்படுத்துகிற வார்த்தையா காயப்படுத்துகிற வார்த்தையா தான் இருக்கும். ஆனா நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு போறவங்களா நம்ம காணப்படணும். எல்லாரும் நம்ம உலகத்துலதான் வாழ்றோம். எல்லாரும் பலவிதப்பட்ட ஒரு சுபாவமுள்ள ஒரு குடும்பத்துலதான் நம்ம அங்கத்தினரா இருக்கிறோம். நம்ம வாழ்ந்த குடும்பம், நம்ம பிறந்த குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா திருமணமாகி வந்த குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். அங்க பேசுறது வேற மாதிரி இருந்தது, ஆனா இங்க வேற மாதிரி பேசுறாங்க. எல்லாமே அநேக நேரத்துல பிறருடைய வார்த்தைகள் அல்லது சூழ்நிலைகளை நிமித்தம் வருகிறது, அல்லது நம்ம வீட்டுல நடக்கிற சம்பவங்கள், ஒவ்வொருத்தருடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்துல கோபத்தை எரிச்சலையும் உண்டாக்குறது உண்மைதான். நம்முடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரதான் செய்யும். வரும்போது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அந்த ஃபீலிங்ஸ், அந்த கோபங்கள் இருக்கும் போதே பதில சொல்லிட்டோம், பதிலுக்கு பதில் பேசிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது 100% பிறரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தையா தான் இருக்கும். அதை தண்ணியை வச்சு அழிக்கவே முடியாது. கடுக சிந்திட்டு அள்ள முடியுமா? இல்ல. அதே போலதான் நம்முடைய வார்த்தை இருக்கும். ஆனா நம்முடைய இருதயத்துல வியாகுலங்கள் பெருகி இருக்கும்போது, பிரச்சனைகள், போராட்டங்கள், மனிதர்களுடைய வார்த்தைகளினால நம்முடைய இருதயம் புண்பட்டு இருக்கும்போது நேரா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த உங்க பெட்ரூம்ல உள்ள கதவை மூடுங்க. மூடி ஆண்டவர்கிட்ட முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, இவங்க சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப வேதனைப்படுத்துச்சுப்பா. இசப்பா, என் கணவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே ஆண்டவரே. என் பிள்ளைங்க கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கிறாங்களே ஆண்டவரே. என் குடும்பத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலையப்பா. நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துல இருக்கிற எல்லா உணர்வுகளையும் ஆண்டவரிடத்துல கொட்டிட்டீங்க, ஆண்டவரிடத்துல இருதயத்தையே ஊற்றிட்டீங்கன்னு சொன்னா அந்த அறையிலிருந்து நீங்க வெளியே வருவதற்கு முன்பதாகவே தேவ சமாதானம் உங்க இருதயத்தை ஆற்றி விடும். தேவனுடைய அன்பின் வார்த்தைகள் உங்க இருதயத்தை நிரப்பி விடும். அவர்கிட்ட உங்க கண்ணீரெல்லாம் ஊற்றிட்டீங்கன்னா, அவர்கிட்ட உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா, மனிதர்களிடத்துல நீங்க பேசும்போது அதை காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்காது. அதுக்கு யாராவது உதாரணம் இருக்கிறாங்களா? ஆமா, இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 1 அன்னாள் அப்படிங்கிற ஒரு பெண் வராங்க. அவங்கள வேதனைப்படுத்துகிற காரியத்தை பெனினாள் ஆகிய சக்களத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு என்ன குழந்தையா இருக்குது, உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள துன்பப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, இருதயத்தை மனமடி வாக்குறாங்க, இருதயத்தை ஒவ்வொரு முறையும் உடைச்சிடுறாங்க. சிலோவாம்ல இருக்கிற தேவாலயத்துக்கு போகும்போது கூட அவங்களுடைய இருதயத்தை, அன்னாளுடைய இருதயத்தை உடைச்சு அனுப்பிடுறாங்க. அதனால அன்னாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 1 அதிகாரம் முழுவதும் பார்த்தனா அன்னாள் ஒரு இடத்துல கூட பெனினாளுக்கு பதிலுக்கு பதில் பேசினதா? உன்னை விட எல்கானாவுக்கு என்னதான் பிடிக்கும் தெரியுமா? உனக்கு உன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத விட எத்தனை மடங்கு கூட தர்றாரு உனக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் சொல்லாம பொறுமையா இருக்கிறா. ஒண்ணுத்துக்குமே பதில் சொல்லல. எல்கானா கிட்ட போய் பெனினாளை குறை சொல்ல கூட இல்ல, தன்னுடைய குறைவை எண்ணி அவர்கிட்ட சண்டை போட கூட இல்ல. அவ செய்ததெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் கண்ணீரை ஊற்றா, தன் இருதயத்தையே ஊற்றி விடுகிறாள். வாசல்ல வருகிறா, ஜெபித்து விட்டு வெளியே வர்றா. ஏலிங்கிற பிரதான ஆசாரியன் கேட்கிறார், ஏமா இவ்வளவு குடிச்சு வெறிச்சிட்டு வந்திருக்கிறியா? உன் குடிய உன்னை விட்டு விளக்கு அப்படின்னு சொல்லும் போது கூட, நீங்களா நானா இருந்தா என் இருதயம் எப்படி வாதிச்சிருக்கும்ல. நான் எவ்வளவு வேதனையோட உள்ள போய் நான் ஜெபிச்சுட்டு வர்றேன். இவர் ஆசாரியர், இவர் ஒரு போதகர், நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டாமா? இப்படி சொல்றாரு. ஆசாரியருடைய வாயில இருந்து நம்ம ஒரு ஆறுதலின் வார்த்தையை தானே நம்ம கேட்க விருப்பப்படுவோம். அவர் சொல்லுகிற வார்த்தை நம்ம காயத்தை கட்டணும்னு தானே நினைப்போம். இவர் இப்படி பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாயா ஆமா, உங்களுக்கெல்லாம் என் வேதனை தெரியுமா அப்படின்னு சொல்லி விருட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அண்ணால் அப்படி செய்யல. ஏன்னா அவளுடைய கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றுனதுனால, இருதயத்துல இருக்கிற போராட்டங்களை, வேதனைகளை, ஃபீலிங்ஸ், உணர்வுகளை ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சதுனால ஏலிய பார்த்து சொல்றாங்க, அப்படியெல்லாம் என் ஆண்டவனே, உம்முடைய அடியாள் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்றத பாக்குறோம். எப்படி சொல்றாங்க பாருங்களேன். அப்படி எல்லாம் என் ஆண்டவனே, உம்முடைய அடியாள் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. என் இருதயம் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சியா, நான் அப்படி குடிகாரி இல்லையான்னு சொல்லிட்டு அமைதலோடு மெதுவான பிரதியுத்திரத்தை சொல்லிட்டு கடந்து போகிறத பாக்குறோம். அன்பு சகோதரிகளே, குடும்ப பெண்களே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நிறைய போராட்டங்கள் உள்ளத்துல இருக்கும்போது பேச துணியவே வேண்டாம். மெதுவா பேசுறதுக்கு தாமதிங்க, கோபிக்கிறதுக்கு தாமதிங்க.
அதுக்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்துல போய் உங்க கண்ணீரை ஊற்றிட்டு அதே சூழ்நிலையில, அதே வீட்டுல, அதே நபர்களோடு நீங்க இருக்கும்போது நீங்க பேசுகிற வார்த்தை காயப்படுத்துகிற வார்த்தையா நிச்சயம் வராது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லவே இல்லை. இன்னொன்னு, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை விட நம்ம பேசுகிற டோன் ரொம்ப முக்கியம். நம்ம சொல்ற வார்த்தை சாதாரண வார்த்தையா இருக்கலாம், ஆனா அதை சொல்ற டோன் எப்படி இருக்கு? திமுறா சொல்றோமா, கோபமா சொல்றோமா, வேண்டாவிருப்பா சொல்றோமா, எதுக்கெடுத்தாலும் எரிச்சலோட சொல்றோமா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ணாளுடைய வாழ்க்கை அதுக்கு உதாரணம். அப்படி இல்லை என் ஆண்டவனே, அந்த டோன். அன்பு சகோதரிகளே, உங்க டோன் உங்க வீட்டுல எப்படி இருக்குது? உங்க சத்தம் மற்றவங்க ஐயோ அம்மா பேசினாலே பயமா இருக்குப்பா அப்படின்னு உங்க பிள்ளைங்க காதை அடைச்சுக்கிறாங்களா? ஐயோ வாயை திறந்துட்டா மூடவே மாட்டா அப்படின்னு உங்க அத்தை நினைக்கிறாங்களா? உங்க கணவர் அப்படி நினைக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, என் வார்த்தை மெதுவான பிரதியுத்திரமா, அமைதியுள்ள பிரதியுத்திரமா இருக்கட்டும், நான் உங்க சமூகத்துல இருதயத்தை ஊற்றி விடுகிறவளா காணப்பட உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். இன்னொன்னு சொல்லுகிறது, சண்டைக்காரியான ஸ்திரீ ஓயாத ஒழுக்கு போல இருக்கிறாராம். கணவர் ஹால்ல வர்றாங்க, அங்கேயும் மழை சொட்டு சொட்டுன்னு விழுது. அதுக்காக ஒரு வாளியை வச்சிருக்கிறாங்க. போய் இன்னொரு ரூம்குள்ள போறாரு, அங்கேயும் சொட்டு சொட்டுன்னு விழுந்துகிட்டே இருக்கு தண்ணி. இன்னொரு பெட்ரூம்குள்ள போறாரு, அங்கேயும் தண்ணி விழுதுன்னா எப்படி இருக்கும் கணவருக்கு? பிடிக்கவே பிடிக்காதுல. அதே போலதான் ஹால்ல இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏங்க நான் அதை சொன்னேன் செஞ்சுட்டீங்களா, இன்னுமா செய்யல நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு 4 எட்டு தாண்டி அந்த கிச்சன் கிட்ட வந்திருப்பார், எப்பன்னா இதை செய்ய போறீங்களோ அப்படின்னு ஓயாத ஒழுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல அதை செஞ்சீங்களா, இதை செஞ்சீங்களா, அதை ஏன் பாக்கல, அவ இப்படி இருக்கான்னு தெரியுமா, எத்தனை நாளா இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், கடுகு வாங்கிட்டு வாங்கன்னு எவ்வளவு நாள் சொல்றேன், நாளைக்கு காய் ஒண்ணும் இல்ல குழம்புக்கு. இப்படி சொல்றத சொல்லிக்கிட்டே ஒரு நாகிங் வைஃப், ஒரு நச்சரிக்கிற மனைவிதான் சொட்டு சொட்டு சொட்டுன்னு விழுகிற ஒழுகுற வீட்டுக்கு சமமா இருக்காங்களாம். அந்த சொட்டு சொட்டுங்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா இரிட்டேட்டா இருக்கும்ல, அது ஒழுகிக்கிட்டே இருந்துச்சுன்னா மிதிக்கிற இடமெல்லாம் தண்ணியா இருந்தா அது இரிட்டேட்டா இருக்கும்ல. ஒருவேளை நச்சரிக்கிற மனைவியா, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிற மனைவியா இருந்தோம்னா, ஒரு நாகிங் ஒய்ஃபா இருந்தோம்னா, அது கணவர் நம்மோடு வாழ்வதற்கு, நம்முடைய குடும்பம் ஒரு இனிமையான குடும்பமா வாழ்றதுக்கு அது உகந்ததா இருக்கவே இருக்காது. ஓகே, நம்ம முதலாவது பார்த்தோம், நம்முடைய வார்த்தை மாறணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்முடைய இருதயத்தின் காரியங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஊற்றிட்டோன்னு சொன்னா அதற்கு பிறகு வருகிற வார்த்தை பிறரை காயப்படுத்தாதுன்னு சொல்லி அண்ணாளுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்துல, எந்த ஒரு குடும்ப ஸ்திரீயினுடைய இருதயத்துல, எந்த மனைவியினுடைய இருதயத்துல, எந்த தாயினுடைய இருதயத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதோ அவங்க நிச்சயமா ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்தை உருவாக்கி விடுவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லவே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்கன்னா யாரு? அவருடைய வசனத்தை தியானிக்கிறவங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நேரம் செலவழிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, பிள்ளையினுடைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போறவங்க, தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியத்துல ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவங்க, அவங்கதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ நிச்சயமா அவளுடைய வாயின் வார்த்தை அது மெதுவான பிரதியுத்திரமா இருக்கும், அது அமைதலுள்ள ஒரு பிரதியுத்திரமா இருக்கும், அது கிருபை பொருந்தின வார்த்தையா இருக்கும். நிறைய வீடுகள்ல இப்போ நம்ம ஒரு குளிர்காலத்துல இருக்கிறோம், 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கணவரோ மனைவியோ கடகடன் வந்து கதவோ ஜன்னல் எல்லாம் பூட்டுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா கொசு உள்ள வந்துடும், ராத்திரி நம்மளை தூங்கவே விடாது. 4 கொசு உள்ள வந்துட்டுனாலும் கடிச்சு விடிய காலம் வரைக்கும் நம்ம தூக்கத்தை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி கதவு ஜன்னல் எல்லாம் 6 மணிக்கு போடுவாங்க. மூடிட்டு நினைப்போம், நம்ம எவ்வளவு ஒரு நாணமுள்ள ஒரு பெண்மணியா இருக்கிறோம், நம்ம குடும்பத்துக்கான காரியத்தெல்லாம் சரியா செய்யறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நிறைய நேரத்துல கொசு உள்ள வராம கதவை மூடிட்டு பிசாச உள்ள வர்றதுக்கு நிறைய நேரத்துல இடம் கொடுத்துடுறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாகவே தனிய கடவுதுன்னு சொல்லுது. சாயங்காலம் ஆறதுக்கு முன்னாடி உங்க கோபம் தணிஞ்சிடணும், இல்லாட்டினா பிசாசுக்கு உங்க குடும்பத்துல இடம் கொடுத்துருவீங்க. காலையிலே அவர் ஆபீஸ் போகும்போது ஒரு பிரச்சனைய
அல்லது வயலுக்கு போகும்போது அல்லது வேலைக்கு போகும்போது கம்பெனிக்கு போகும்போது ஒரு பிரச்சனையை நீங்க பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்க. அடுத்து அவர் வந்த உடனே அத சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் மனம் ஒத்து போகலன்னா விடிய விடிய அந்த சண்டை நடக்கும், விடிய விடிய அந்த காரியத்தை குறித்து பேசுவோம். பிசாசுக்கு அவன் நம்மளை குற்றப்படுத்துவதற்கு அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கறதற்கு சமானம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கொசு வரக்கூடாதுன்னு கதவை மூடும் போது இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொசு வராம கதவை மூடுறேனே, பிசாசு உள்ள வர்றதுக்கு இடம் கொடுத்திருக்கிறோனோ? பிசாசுக்கு எப்போ இடம் கொடுப்போம்? நானும் என் கணவனும் ஏதோ ஒரு காரியத்துல ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல் இருந்தோம்னு சொன்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த மன்னிப்போ சமாதானம் எங்க உள்ளத்துல இல்லைன்னு சொன்னா, பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம்னு சொல்லி ஒரு யோசித்து செயல்படணும். இது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, வசனத்தை அறிந்திருக்கிற ஸ்திரீ, வேதத்தை வாசிக்கிற ஸ்திரீ இந்த காரியத்துல மிகுந்த கவனமாயிருப்பா. அது மாத்திரம் இல்ல, குடும்பத்துல ஒரு சண்டை தான் வருதுன்னு வைங்களேன், அந்த ஒரு சண்டையில கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்ன செய்வான்னா முதல்ல அமைதியாயிருவாங்க. ஒரு சண்டையில ஆட்டுக்குட்டிய போல மாறிடுவாங்க. பதிலுக்கு பதில் பேச மாட்டாங்க, சரிக்கு சரி பேச மாட்டாங்க, தன்னுடைய நியாயத்துக்காக போராட மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ ஒரு சண்டைன்னு வரும்போது முதல்ல அமைதியா ஒரு ஆட்டுக்குட்டிய போல மாறிடுவாங்க. ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார், ஒரு சண்டையில ஒரு பிரச்சனை வரும்போது, குடும்பத்துல ஒரு காரியம் நெருக்கப்பட்டு அது வாக்குவாதமா வரும்போது, நீங்க உங்க குடும்பத்துல ஆட்டுக்குட்டிய போல இருக்கிறீங்களா அல்லது சிங்கத்தை போல இருக்கிறீங்களா? ஆட்டுக்குட்டினா அமைதியாயிரும், சிங்கம்னா நீயா நானா பாத்துருவோம், நான் சொன்னதுதான் சரி, நான் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே சிங்கம் அந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல வீடியோல பாத்துருப்போம்ல, அப்படியே வேகமா பாஞ்சு அந்த மானோட கழுத்தை பிடிச்சு கவ்வும். அதே மாதிரி ஆட்டுக்குட்டியா இல்லைன்னா சிங்கத்தை போல நம்மகிட்ட எதிர்த்து பேசுறவங்களுடைய கழுத்தை பிடிச்சு கவுறவங்களா, காயப்படுத்துறவங்களா, அவங்க இருதயத்தை மனமடிவாக்குறவங்களா நம்ம காணப்படுவோம். கர்த்தருக்கு பயப்பட ஸ்திரீயா இருந்தோம்னா ஆட்டுக்குட்டிய போல இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை எல்லாம் நமக்குள்ள தரித்தவங்களா இருப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படின்னா, பிலாத்துவின் முன்பதாக நிறுத்தப்படும் போது கூட தன்னுடைய நியாயத்துக்காக ஒண்ணுமே பேசல, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டிய போல இருந்தார். மயிர் கத்தளிக்கிறவனுக்கு முன்பதாக தன்னை முழுசும் விட்டு கொடுத்தார், தன்னுடைய நியாயத்துக்காக போராடல, கூக்குரல் இடல, வையப்படும் போது பதில் வையல. அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தோடு இயேசு கிறிஸ்து இருந்தார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை நம்ம வாஞ்சிக்கணும். இயேசுவை போல நான் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இல்லைங்க, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ அதே போல நிச்சயமாய் நம்ம வாழ ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு பிரயாசம் எடுக்கும் போது கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நம்மை நிரப்புவதை நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு பயந்தோன்னு சொன்னா நம்முடைய வார்த்தைகள் நிச்சயமாய் மற்றவர்களை ஊன்ற கட்டக்கூடியதா இருக்கும். ஓகே, நான் மாறணும், என் வாய் மாறணும், என் வாயில பேசுற வார்த்தை மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த வாயில மாற்றம் உண்டாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை நான் நல்ல விதமா பேசலாம், நம்முடைய குடும்பத்துல நான் மாறிட்டேன்ப்பா, என் வார்த்தை எல்லாம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நல்ல விதமா பேசலாம். ஆனா உள்ளத்துக்குள்ள கோபத்தையும் எரிச்சலையும் வச்சுட்டு நான் நல்லா பேசணும், மெதுவான பிரதியுத்தரம் பண்ணணும், அமைதலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாவல மட்டும் நம்முடைய வார்த்தைகள்ல மாற்றத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் வரும், இது நீடிக்காது. ஒரு நாள்ல உள்ளத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே வெடிச்சு செதறி மொத்தத்தையும் கெடுத்துரும். அப்ப என்ன செய்யணும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம கிச்சன்ல பாத்திரத்தை கழுவணும் அப்படின்னு சொல்லி பைப்பை திருகுனா உள்ள இருந்து அழுக்க கருப்பா தண்ணி வருது, சே அப்படின்னு சொல்லி அந்த நல்லிய கலத்திட்டு அதை ஒரு துணியை வச்சு அடைச்சிட்டு நல்லிய நல்லா கிளீன் பண்ணி பிரஷ் வச்சு சோப் போட்டு சூப்பரா கிளீன் பண்ணி மறுபடியும் மாட்டிட்டு மறுபடியும் திறந்தா எப்படி வரும்? தண்ணி கருப்பாதான் வரும். அப்ப என்ன செய்யணும்? தண்ணி எங்க இருந்து வருது? டேங்க்ல இருந்து வருது. அந்த டேங்க முதல்ல சுத்தப்படுத்தி, அது உள்ள ஏதோ ரொம்ப அழுக்கு ஏதோ விழுந்திருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு டேங்க கிளீன் பண்ணி, டேங்குக்குள்ள இருக்கிற உப்பு செத்த ஏதோ ஒரு பறவை விழுந்து கிடக்கு, அதான் இவ்வளவு நாத்தம் இவ்வளவு அழுக்குது. டேங்க நம்ம கிளீன் பண்ணா போதும், அந்த பைப் வழியே வர்ற தண்ணி நல்ல தண்ணியா வரும். நல்லிய ஒவ்வொரு முறையும் கழுவணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நம்முடைய வாயில மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா அது சில நாட்கள் கூட நீடிக்க முடியாது. இருதயம் ஒரு நாள் வெடிச்சு நம்முடைய உண்மையான தன்மையை காட்டிவிடும். அப்ப என்ன செய்யணும்? டேங்க் எது நமக்கு? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. டேங்க் தான் நம்ம இருதயம். அந்த இருதயம் சுத்தப்படுத்தணும். என்னுடைய இருதயத்தை எப்படி சுத்தப்படுத்த முடியும்?
வேத வசனத்தினால் சுத்தப்படுத்த முடியும். ஆண்டவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை சுத்தப்படுத்த முடியும். ஆண்டவருடைய வசனம் நிரம்பி இருக்கிற இருதயத்துல தேவனுடைய அன்பு வெளிப்படுவது இயற்கையா மாறிடும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம், பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு சுபாவம், ஆண்டவரே இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி வரணும்னா அந்த மாற்றம் என் வாயில மட்டும் வரக்கூடாதப்பா, அந்த மாற்றம் என் இருதயத்துல மாறணும். நான் என் இருதயம் மாறினாதான் நான் மாற முடியும். என் இருதயம் மாறினாதான் என் பார்வை மாறும். என் இருதயம் மாறினாதான் என் வார்த்தை மாறும். நான் மாறிட்டேன்னு சொன்னா என் குடும்பமே சந்தோஷமாக மாறிவிடும் என்ற உண்மையை நீங்களும் நானும் அறிந்து கொள்வோன்னு சொன்னா, உண்மையாக சொல்லுகிறேன், உங்களுடைய என்னுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகத்தை போல பரலோகத்தின் முன் சுவையை அனுபவிக்கிறவர்களாக நம்ம காண முடியும். நம்முடைய கணவர் கை நிறைய சம்பாதிச்சு அதையெல்லாம் நம்முடைய குடும்பத்தின் தேவைக்கு போக மீதி இருந்து ஷாப்பிங் அது இதுன்னு போனாதான் நம்ம குடும்பத்தின் சந்தோஷம் இல்லவே இல்லைங்க. நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தரை ஒருத்தர் மன்னித்து, அன்போடு நமக்கு இருக்கிற உணவுகளை நம்ம பரிமாறி சந்தோஷமா சாப்பிட்டு குடும்ப ஜெபம் பண்ணி, அதுதான் உண்மையான கிறிஸ்தவ குடும்பம் இல்ல. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல திட்டமும் தெளிவுமா பேசிவிட்டார். அன்பு மகளே, உன்னுடைய வார்த்தை பிறரை காயப்படுத்துகிற வார்த்தையாய் வருகிறதற்கு காரணம் என்ன? முதல் காரியம், உன் ஃபீலிங்ஸ் அப்படியே பொங்கி இருக்கும்போது, கோப கணைகள் பொங்கி இருக்கும்போது நீ பேசாத. என் சமூகத்துக்கு வந்து உன் கண்ணீரை உன் இருதயத்தை என்கிட்ட ஊற்றிட்டு நீ பேசு. அப்புறம் உன் வார்த்தை காயப்படுத்துகிற வார்த்தையா வராது. ஏன் கிட்ட உன் கவலைய சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயாயிரு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அழகும் வீண், சௌந்தரியமும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கணவனால் புகழப்படுகிற பெண்ணா இருப்போம், பிள்ளைகளால புகழப்படுகிற பெண்ணா இருப்போம். பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு நீங்க செஞ்சு கொடுத்த சாப்பாடு சூப்பரா இருந்துச்சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு ஒரு டீ குடிச்சா கூட, அம்மா இன்னைக்கு டீ சூப்பரா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டே ஒரு டேஸ்டான ஒரு ஃபுட்டை சாப்பிடும்போது, அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? டே இந்த குழம்பு ஊத்திக்கடா, உனக்கு சிக்கன் பிடிக்கும்ல, நீ சாப்பிட வச்சு சாப்பிடு. அம்மா நீங்க சாப்பிடல, நீங்க சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அன்பின் வார்த்தைகள் நம்ம குடும்பங்கள்ல இருந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. புற மதத்தவர்கள், நம்ம தெருவுல இருக்கிறவங்களுக்கு இதுதானங்க சாட்சி. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் வாழ ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஒரு கிறிஸ்தவ இல்லறமா, கிறிஸ்தவ குடும்பமா, பிள்ளைகளை கட்டுகிற பணியில, ஹோம பில்ட் பண்ற பணியில உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பொறுப்பை உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்றி கணவனுக்கு இனியவளா, பிள்ளைகளுக்கு இனிமையான தாயா, கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு பெண்மணியா நீங்களும் நானும் வாழ்வோன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் என்னோடு எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. எங்களுடைய அலங்கரிப்பு எதுவா இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் குறை உள்ள பெண்மணியா, எங்க குடும்பத்துல அநேக காரியங்கள்ல தவறுகிற பெண்மணியா நாங்க காணப்படுகிறோப்பா. நீங்க உங்க கிருபையை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் காரியங்கள் எல்லாம் இடத்தில் ஊற்றி விடுகிற அன்னாளை போல எங்க வாழ்க்கை காணப்படட்டப்பா. உம்மை போல நாங்கள் கூக்குரல் இடாதவர்களாக, ஆண்டவரே, ஒரு ஆட்டுக்குட்டியை போல காணப்படுகிற ஒரு சுபாவம் எங்களிடத்துல காணப்படட்டோன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வெளியரங்கமான ஒரு மாற்றத்தை அல்ல, எங்கள் இருதயத்துல அந்த மாற்றம் உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் எந்தெந்த பெண்மணிகள் எல்லாம், ஐயோ என் குடும்பம் பிரிந்திருக்கிறதே, என் கணவர் குடிகாரராய் இருக்கிறாரே, நானும் இப்படி வாழ விரும்புகிறேன், ஆனா என் குடும்பத்தின் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி ஏங்குகிறார்களோ, என் கணவர் விவாகரத்திற்கு போகிறாரே, என்னால் இப்படி வாழ முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவரை கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் கணவருடைய தவறான நலத்தை எனக்கு தெரிந்தும் நான் எப்படி அவரோடு வாழ்வது? என் பிள்ளைகள் மோசமாய் இருக்கிறார்களே, என்னுடைய திருமண வாழ்க்கை ஒரு கசப்பான வாழ்க்கையாய் இருக்கிறதே, என்னால் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை பிரதிபலிக்க முடியுமா? தேவன் சொன்னபடி என்னால் வாழ முடியுமா என்று சொல்லி யாராவது ஒருவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தர் இப்பொழுதே அவர்கள் இருதயத்தை தொடுவீராக, அவர்களை தொடுவீராக. அவர்கள் இருதயத்தின் காயங்கள் மாற்றப்படட்டும். ஆண்டவரை, அநேக நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். கணவரை தொடுங்கப்பா,
பிள்ளைகளை தொடுங்கப்பா. ஆண்டவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான அற்புதம், அதிகமான மாற்றங்கள் இந்த குடும்பத்துல உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய கண்ணீருக்கு பதில் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்னங்க, இந்த மெதுவான பிரதித்துவன்ற செய்தி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். இது உங்களுக்கு மட்டும் பிரயோஜனமா இருந்தா மட்டும் பத்தாது, உங்க உறவினர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த செய்தியை நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.